அளர்மேல் மங்கா கோதா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயிலில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன் இந்த திருக்கோயிலுக்கு மகா சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்றைய தினம் இந்த ஜீர்ணோத்தாரண அஷ்டமந்தர மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 30/4/2006 அக்ஷய திருதியை அன்று மிக விமரிசையாக நடைபெற இருக்கின்றது. இந்த மகத்தான கும்பாபிஷேகத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்து மறு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். கால சூழ்நிலைகளில் ஒரு சில கோயில்களில் சிறிது காலதாமதம் ஆகின்றது. ஆனால் நம்முடைய சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட சௌராஷ்டிர சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில் 60 வருடம் கழித்து இப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெறுகின்றது. இன்றைய தினம் காலை 4:30 மணி அளவில் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் சகல சர்வ சாந்தியத்துடன் இருக்க வேண்டும். சென்னைவாழ் மக்கள் அனைத்து பக்த கோடிகளுக்கும் என்ன நினைத்துக் கொண்டு திருக்கோயில் வந்து முறையிடுகின்றார்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாம் இனிதே முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றும் பெருமாளிடம் விண்ணப்பித்து பக்தர்கள் செய்யும் கோரிக்கைகளை அந்த பகவான் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் இந்த கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். பக்த கோடிகள், நிர்வாகஸ்தர்கள், கைங்கரியவர்கள், உபயதாரர்கள் அனைவரும் சகலவிதமான சேமம், தைரியம், வீரியம், விஜயம், ஆயுள், ஆரோக்கியம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரு சேர பெற வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை 4:30 மணி அளவில் பகவத் அணிகை என்று பெருமாளிடம் இந்த கும்பாபிஷேகத்திற்கு பெருமாள் உத்தரவு கொடுக்க வேண்டும், அணிகை கொடுக்க வேண்டும் என்று பகவானிடம் அணிகை பெற்றும் மேலும் இந்த கும்பாபிஷேகம் சௌராஷ்டிர தர்ம பரிபாலன சேவா சங்கம் சார்பில் திருப்பணிக்குழு அமைப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகின்றார்கள். அந்த கும்பாபிஷேகத்தை அவர்கள் நடத்துகின்றார்கள். அவர்கள் மூலமாக நாங்கள் மதுரையிலிருந்தும் கும்பகோணம் பரமக்குடியிலிருந்தும் அனைத்து ஆச்சாரியர்களும் இங்கு வந்து கூடியிருந்து இந்த கும்பாபிஷேகத்தை மிக விமரிசையாக இப்பொழுது நடக்க இருக்கின்றோம். எங்களுக்கு திருக்கோயில் தலைவர், நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் அவர்கள் மூலமாக எங்களுக்கு உத்தரவு கொடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் நன்றாக நடத்தி தருகிறோம் என்று நாங்களும் அவர்களுக்கு உறுதிமொழி அளித்து இந்த கும்பாபிஷேகத்தை அவர்கள் எஜமான அணிக்கையாக பெற்று அதன் பிறகு கோயில் நிர்வாகத்தில் அனைவர்களுக்கும் ரக்ஷா மந்திரம், ரக்ஷா என்றால் பாதுகாப்பு என்று சொல்வது, பாதுகாப்பு என்றால் அனைத்து விஷயங்களிலும் பாதுகாப்பு, தீட்டு விஷயங்களிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி இந்த கும்பாபிஷேகம் முடியும் வரை எந்த காரியமும் தடைபடாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக பகவானிடம் அணிகை பெற்று இந்த ரக்ஷா மந்திரம் நடைபெற்று இருக்கின்றது. இப்பொழுது சுமங்கலி பூஜை நடைபெறும். இந்த சுமங்கலி பூஜையானது மகாலட்சுமி சுரூபமாக பல பொருட்களை சொல்கின்றோம். மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, துளசி, ஜபமாலை மற்றும் சுமங்கலிகள் அனைவரும் மகாலட்சுமி சுரூபமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே கருதப்படுகின்றோம். ஆகையால் இப்பொழுது 9 சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜை செய்தால் நவலட்சுமிகளுக்கும் பூஜை செய்ததாக அர்த்தம். ஆகையால் இப்பொழுது இந்த சுமங்கலி பூஜை நடைபெற்று அதன் பிறகு இங்கே கட்டப்பட்டிருக்கும் மண்டபங்கள் அனைத்திற்கும் மண்டப சாந்தி எப்படி நம்முடைய வீடுகளிலே கிரக பிரவேசம் செய்கின்றோமோ அதே போல் இந்த மண்டப
ஒரு 9 மணி அளவில் இந்த மண்டப சாந்தி பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் நடைபெறும். 12 மணி அளவில் மண்டப சாந்தி பூஜைகள் நடைபெற்று பிறகு மாலை 6 மணி அளவில் நம்முடைய திருக்கோயிலே புதிதாக ஸ்தாபிக்கப்பட இருக்கின்ற ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர், ஸ்ரீ ராதாகிருஷ்ணன், தன்வந்திரி நாராயணன், ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர், ஸ்ரீ சத்யநாராயணன், ஸ்ரீ சந்தான கிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ மகா கணபதி, துர்கா தேவி, சரஸ்வதி, காயத்ரி தேவி அனைத்து மூர்த்திகளுக்கும் புதிதாக புதிய கொடிமரம் ஸ்தாபித்து அந்த மூர்த்திகளுக்கும் திருவீதி பிரதட்சணம், புதிய மூர்த்திகள் உற்சவ மூர்த்திகள் எல்லாம் இன்றைக்கு மாலை 6 மணி அளவில் திருவீதி பிரதட்சணம் நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு யாகசாலையில் விஸ்வக்சேன ஆராதனம், புண்ணியாகவாதனம், மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், வாஸ்து சாந்தி, திக்பலி எல்லாம் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் பக்தோடைய தவறாக கலந்து கொண்டு இந்த விசேஷங்களுக்கு அனைவரும் வருகை குறித்து விழாவினை சிறப்பித்து தர வேண்டுமாய் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது சுமங்கலி பூஜை நடைபெறும்.